வணக்கம் மக்களே, ரைடுக்கு கிளம்பியாச்சு. போகலாமா மக்களே? இப்போ டைம் கரெக்டாக 6 ஆச்சு. நம்ம ரைடு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா சிஎன்ஜி அடிக்க போகிறோம். ஏன்னா சிஎன்ஜி அடிக்கிறது இப்போ வந்து ரொம்ப ரேராக இருக்குது. எங்கே எப்போ பார்த்தாலும் பங்க்கு க்ளோஸில் தான் இருக்குது. கேட்டால் சிஎன்ஜி வருது சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இப்போ தான் சிஎன்ஜி ஓப்பனாக இருக்குன்னு மெசேஜ் வந்துருக்கு நஷ்டம் படத்தில். அதனால் சிஎன்ஜி அடிக்கிறதுக்காக போயிட்டுக்கிறேன். பெட்ரோல் பேங்க் வந்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடி 4 கார் தான் இருக்குது. பரவாயில்ல, சட்டு போட்டு அடிச்சுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, சிஎன்ஜி அடிச்சு ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ண முடியுதான். ரேபிட்டோவும் ஓலாவும் லாகின் பண்ணியாச்சு. ஊப்பர் லாகின் பண்ணல. ஏன்னா என்னதான் ரீசார்ஜ் பண்ணாலும் வாடகையே தர மாட்டுறாங்க ஊப்பர் பொறுத்தவரை. நானும் ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறேன், காசு தான் வேஸ்ட்டாக போதுமோ. ஆனால் வாடகை வந்த மாதிரி தெரியல. அதில் வந்த வாடகை நல்லா தான் இருக்கும், ஆனால் வாடகையே தர மாட்டுறாங்க. தேவையில்லாமல் ரீசார்ஜ் பண்ணி நம்ம காசு தான் வேஸ்ட் ஆகுது. அதனால் இப்போத்துக்கு நான் ஊப்பரை ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த ஓலாவும் ரேபிடோ ஓட்டுறேன். இதுலேயே பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ரைடு வருது. அதுக்கப்புறம் டெலிகிராமு அப்படி இப்படி பார்த்தா ஒரு ரைடு வந்துடுதுங்க. அதனால் ஊப்பரை இப்போத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ வாடகை தராமல் நம்ம கேள்விப்படுறோமோ அப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போத்துக்கு நம்ம இந்த 2 ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி தான் நம்ம யாத்திரி அந்த மாதிரி சைடு ஆப்பில் நம்ம யாத்திரி டாக்ஸினா அது அப்பப்போ ஆன் பண்ணி வச்சுக்கிறதா. எதுலையாச்சும் ரைடு வந்துச்சுன்னா கிளம்பிடுதா. எந்தெந்த ஆப்பில் எப்பப்போ ரைடில் போகிறேன் எங்கெங்கே போகிறேன்னு அப்பப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? இன்கம் வீடியோ தான் போடுறதா சொல்லிட்டீங்க உனி, இந்த வீடியோ தான். சரிங்களா? ரைடை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மகளே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரைடு ஓலா ஆப்பில் வந்திருக்கு. எங்கிருந்தா தொப்புமட்டிலேருந்து ஆம்டி பஸ் ஸ்டாண்டு. அதனால் கஸ்டமர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓலால ஃபர்ஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ டைம் கரெக்டாக 9 ஆச்சு. இதுவரை 3 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ காலை டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். காலை டிஃபனை முடிச்சு விடாச்சு. ரைடை கண்டினியூ பண்ணலாமா? 4வது ரைடாக ரேபிட் ஆப்பில் ரைடு வந்திருக்கு. எங்கிருந்துன்னா விளாங்குறிச்சி ரோட்டில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸு. இப்போ கஸ்டமர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பண்ணலாமா? 4வது ரைடு முடிச்சு விட்டாச்சு. அடுத்த ரைடு வர வெயிட் பண்ண முடியுதா? லாஸ்ட் ரைடை கரெக்டாக 11:30 இறக்கி விட்டேன். இப்போ டைம் கரெக்டாக 1:30 மணி ஆக போகுது. 2 மணி நேரம் ஆச்சு. இது வேறு எந்த ரைடுமே வரல. காலையில் டக்குன்னு ரைடு வந்துச்சு. இன்றைக்கி பரவாயில்ல நினச்சேன். உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி தானே ஆகணும். வெயிட் பண்ணுவோம். டைம் இப்போ 2 மணி ஆச்சு. இது வேறு எந்த ரைடுமே வரல. அது ரைடு வரக்குள்ளே மதியம் லஞ்சை முடிச்சிடலாம். லஞ்சை முடிச்சு விட்டாச்சு. ரைடுக்கு வெயிட் பண்ண வேண்டியதா. 3 மணி நேரம் கழிச்சு ரைடு வந்திருக்கு ரேபிடோவில். எங்கிருந்துன்னா புளியங்குளத்துல இருந்து சிங்கானூர் பஸ் ஸ்டாப்பு. போகலாமா? ஓகே மக்களே, இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் டோட்டலாக 9 ரைடு முடிச்சிருக்கோம். எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா சேச்சே இன்கம் வீடியோ போட மாட்டேன் சொல்லியிருக்கல. ஆமாம், இது இன்கம் வீடியோ இல்லைங்க. நான் டெய்லி என்னென்ன பண்ணுறேன், எவ்வளோ ரைடு இருக்கிறேன் அதான் சொல்ல போகிறேன். அதான் இன்றைக்கி ரெகுலராக வீடியோ வரப்போகுது. சரிங்களா? இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. போயிட்டு வரட்டா?